அது மட்டுமல்ல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு அதிமுக அரசாங்கம். ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். வேண்டுமென்றே 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார். 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நிச்சயமாக 100% உறுதியாக சொல்கின்றோம். 125 நாட்கள் 150 நாளாக உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை அதிமுக கட்சி எடுக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை நிறைவேற்றப்படும்.